வணக்கம். ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். என்னடா எப்பவுமே இன்ஃபோ சம்மந்தமாக அதெல்லாம் எடுத்து பேசுவேன், ஆனால் இப்போ திடீர்னு ஒரு சீரீஸை பற்றி போஸ்டர் காட்டுறியே, என்ன டாப்பிக்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். சீரீஸை பற்றின டாபிக் தான். ஆக்சுவலாக நம்மளோட இந்த குவாரண்டைன் பீரியட் இருக்குல்ல, வீட்லேயே இருங்க, தனிமைப்படுத்தி இருங்கன்னு சொல்லிட்டு, இந்த பீரியடை ஆகச்சிறந்த பொழுதுபோக்கான பீரியடாக மாற்றின ஒரு சீரீஸ் தான் இந்த மணி ஹேஸ்ட்டுங்க. இதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சீரிஸ் பார்த்துருந்தாலும் சரி, ஒரு பக்கம் கேம் ஆஃப் த்ரோன்ஸோ, இன்னொரு பக்கம் பிரேக்கிங் பேடோ, இதெல்லாம் விட்டுருங்க, இது வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இந்த சினிமா துறை சம்மந்தமாக நிறைய பேர் இருப்பீங்களா, மீடியா துறை சார்ந்தவங்க, சினிமா துறை சார்ந்த நண்பர்கள், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் இந்த மணி ஹேஸ்ட் தாங்க. மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு ஆங்கில பட சாயல் தெரியுதுங்க. இந்த சீரீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது, ஹிடன் ஃபேக்டரும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கான ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி ஹேஸ்ட், அதுலேயும் குறிப்பாக 4th பார்ட் வந்து சக்கப்போடு போடிச்சு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே இதை பற்றின தகவல்களையும் நிறைய பார்க்க போகிறோம். அது கூடவே மணி ஹேஸ்ட்டை பற்றின பொதுவான தகவல்களையும் பார்க்க போகிறோம். இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்து 10 சுவாரஸ்ய தகவல்கள், அதுலேயும் குறிப்பாக ரகசியங்கள் மாதிரி காக்கப்பட்டு இருக்கலாம் இந்த மணி ஹேஸ்ட் விஷயத்தில். இது எல்லாத்தையுமே தான் சேர்த்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். மணி ஹேஸ்ட் சீரீஸோட 4வது பார்ட் இருக்குல்லங்க, இதோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சியாரா ப்ரொஃபஸரை கன் பாயிண்ட்டில் நிற்க வச்சுருப்பாங்க. அப்படியே எண்ட் கிரெடிட் போட்டு இந்த 4வது சீசனை அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த எண்ட் கிரெடிட் இருக்குல்லங்க, இதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெண்ணோட குரலில் பெல்லா சவ் அப்படின்ற பாடல் ஒலிக்கும். இந்த பெல்லா சவ் பாடல்ன்றது இந்த ப்ரொஃபஸர் கும்பலோட ஆந்தம் மாதிரி. ஸோ அந்த பாட்டு ஒரு பெண் குரலை ஒலிக்குது அப்படின்னா அந்த பெண் இன்ஸ்பெக்டர் சியாராவா? ஸோ ப்ரொஃபஸர் கும்பலுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் சியாராவுக்குமே தொடர்பு ஆரம்பத்துலேருந்து இருக்கா இப்படின்ற கேள்வியை இந்த 4வது சீசன் முடிவில் நமக்கு இந்த குறிப்பிட்ட சீரீஸ் குழு கொடுத்துருக்காங்க. அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. 5வது பார்ட்டில் தெரிஞ்சிடும் இன்ஸ்பெக்டர் சியாரா இதே ரெட் டீமை சேர்ந்தவங்களான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மணி ஹேஸ்ட்டை நாம் ஆகும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மை என்னென்னா, இது ஒரு ஸ்பானிஷ் நெட்வொர்க் சீரீஸுங்க இந்த மணி ஹேஸ்ட் அப்படின்றது. இது அவங்க நாட்டில் ப்ளே பண்ணும்போது இந்த ஒரு சீசனுக்கு அப்புறமா வியூவர்ஷிப் ரொம்பவே படுத்துருச்சு. ஒரு வேலைக்காவத தொடராக தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மணி ஹேஸ்ட்டை. இதுக்கப்புறமா தான் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வராங்க, இந்த ஒட்டுமொத்த சீரீஸையும் அவங்க கையகப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா ரீஎடிட் பண்ணி இதை உலகம் முழுக்க அவங்களோட பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் ரீச்சை கொடுத்துருக்காங்க. உலகம் முழுக்கன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவில் கூட இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸ்க்கு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நெட்ஃப்ளிக்ஸில் மிகப்பெரிய சாதனையும் இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸ் படைச்சிருக்கு. இட்டலி, அர்ஜென்டினா, சிலி, பிரான்ஸ், போர்ச்சுகல் அண்ட் பிரேசில் இந்த நாடுகளெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒளிபரப்பின தொடர்களையே இந்த தொடர் தான் அதிகப்படியான வியூவர்ஷிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸோட ஸ்பானிஷ் வெர்ஷன் இருக்குல்லங்க, அதோட ஒரிஜினல் டைட்டில் லா காசா டி பர்பிள். இதோட ஆங்கில அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் பேப்பர். அதாவது பணம் எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது, அதை தான் இது குறிக்குது. இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸோட முதல் 2 சீசனை பார்த்துருக்கோம்னு புரிஞ்சிருக்கும். பணத்தை எப்படியவங்க திருடி வெளியே எடுத்துகிட்டு வராங்க, இதுதான் இந்த 2 சீசன் முழுக்கவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முதல் 2 சீசனுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டைட்டில் ஆப்டாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு அடுத்த 3வது அண்ட் 4வது சீசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட ப்ரொஃபஸர் குழு பணத்தை எடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தங்கத்தை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் த ஹவுஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்ற டைட்டில் கரெக்டாக இருக்குமா இருக்காதோன்ற மிகப்பெரிய குழப்பம் இப்போ வரைக்குமே அந்த குறிப்பிட்ட சீரீஸ் குழுக்கு இருக்குங்க. இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸில் ப்ரொஃபஸர் கேரக்டருக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிரபலமான கேரக்டர் தான் டோக்கியோ. இந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 1994 ரிலீஸ் ஆன லியான் த ப்ரொஃபஷனல் அப்படின்ற படத்தில் நட்டாலியா போர்ட்மன் இருக்காங்களே, இப்போ ஹாலிவுட்டே கலக்கிட்டு இருக்க நடிகை, இவங்க மெட்டில்டா அப்படின்ற கேரக்டரில் சின்ன பொண்ணை நடிச்சிருப்பாங்க. அந்த மெட்டில்டா கேரக்டரோட உடையாக இருக்கட்டும், தலைமுடியாக இருக்கட்டும், அவங்களோட பல மேனரிசங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பேஸாக வச்சு தான் இந்த டோக்கியோ கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அண்ட் இதுக்கும் மேலே இன்னொரு பெரிய பெருமை இந்த டோக்கியோ கேரக்டருக்கு இருக்குது. அதாவது மணி ஹேஸ்ட்டில் முறையாக பேர் வைக்கப்பட்ட கேரக்டரே இந்த டோக்கியோ கேரக்டர் தாங்க. இந்த டோக்கியோன்ற பேர் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் மற்ற கேரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு சிட்டி நேம் கொடுக்கப்பட்டுச்சு, ப்ரொஃபஸரை தவிர. அது மட்டும் கிடையாது, இந்த டோக்கியோன்ற பெயர் வைக்கப்பட்டது ஒரு வித்தியாசமான நிகழ்வு மூலமாக தான். இந்த சீரீஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா இந்த மணி ஹேஸ்ட்டோட கிரியேட்டர் இருக்கார்ல அலெக்ஸ் பீனா, அவரோட ஷர்ட்டில் டோக்கியோ அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த டோக்கியோன்ற வார்த்தையை அந்த சீரீஸ் குழுவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா பல பேர் கிரியேட்டர்ஸ், அவங்க எல்லாருமே பார்த்துட்டு, ஓகே உங்களோட ஷர்ட்டில் இருக்க டோக்கியோன்ற பேரையே நாம் அந்த கேரக்டருக்கு வச்சிடலாமே, செம்ம ஆப்டாக இருக்கும், அதுவும் ஜப்பான் உலகத்தோட பிரபலமான ஒரு கண்ட்ரி வேறு, அதோட தலைநகர் டோக்கியோ, அதிகமாக ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருக்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அலெக்ஸ் பீனா இந்த கேரக்டருக்கு டோக்கியோ அப்படின்ற பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருங்க. இந்த மணி ஹேஸ்ட்டில் ப்ரொஃபஸருக்கு எந்த அளவு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவு ஃபேன் பேஸ் பெர்லினுக்கும் இருக்குது. இந்த பெர்லின் கேரக்டருக்கும் ப்ரொஃபஸருக்கும் இடையில 3 விதமான நெருக்கம் இருக்குங்க.
ஒன்று குட் ஃப்ரெண்ட்ஸாக காமிப்பாங்க, அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸ் இன் கிரைமாக காட்டுவாங்க. இதுக்கெல்லாம் மேலே அவங்களோட அம்மா வழி வந்த ஹாஃப் பிரதர்ஸாகவும் காட்டப்பட்டிருப்பாங்க. பெர்லினோட மனைவியா டாட்டியானா அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டப்படும். கேரக்டருக்கும் பெர்லினுக்கும் திருமணம் ஆகுறது மட்டும்தான் ஒரு சீக்வன்ஸாக வருமே தவிர இந்த டாட்டியானான்ற கேரக்டர் அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு மேரேஜ் சீக்வன்ஸுக்கு மட்டும் தான் அந்த டாட்டியானா கேரக்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாட்டியானா கேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் சீசன் 5ல் கொடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை பெருசாகவே எழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, 4வது பார்ட்டோட ஃபைனல் கிரெடிட் போடுவாங்களே, அப்போது டாட்டியானா கேரக்டரையும் தாண்டி இந்த சியாரா கேரக்டர் இருக்காங்களா, இன்ஸ்பெக்டர் சியாரா, இவங்க கேரக்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த சியாரா ஒரு சீக்வன்ஸில் சொல்லுவாங்க அவங்களோட கணவர் பெயரை ஜெர்மான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெர்லின் அப்படின்றது ஜெர்மனோட தலைநகர், ஜெர்மனி இருக்கலங்க நாடு, அதோட தலைநகர் தான் பெர்லின். ஸோ இந்த பெர்லின், டாட்டியானா, சியாரா இவங்க 3 பேருக்கு இடையில ஏதாவது வேறு கதைக்களம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப வெகுவாக எழுந்திருக்கு. இதுக்கும் 5வது பார்ட்டு தான் பதில் சொல்லுவாங்க. உலகம் முழுக்கவே இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரு பாட்டு இந்த பெல்லா சாவ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு இட்டாலியன் ஃபோக் சாங்குங்க. இதுக்கான ஆங்கில அர்த்தம் குட் பை பியூட்டிஃபுல். இது ஒரு ஆன்டி ஃபாசிஸ்ட் அந்தம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படிதாங்க இருந்துச்சு. ரெண்டாம் உலகப் போரின் போது முசோலினி அண்ட் முசோலினியோட ஆதரவாளர் இருப்பாங்களே, இவங்களை எதிர்க்கிறதுக்காக பொதுமக்கள் எல்லாருமே இந்த பாட்டோட வரியை மாற்றினாங்க. இதை மாற்றி சர்வாதிகாரத்தை எதிர்க்கிற சுதந்திர பாடலாக இந்த பாடலை அவங்களே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடச்சிருக்கும் இந்த நிஜத்துக்கும் நிழலுக்கும். அதாவது மணி ஹெய்ஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வாதிகார போக்கோடு செயல்படுது. ஸோ நாம் நமக்கான பணத்தை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு அதை கொடுக்கலாம், சுதந்திரத்தை மக்களுக்கு நம்ம அரசுகிட்டேருந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மோட்டோவில் தான் இந்த ப்ரொஃபஸர் டீமே இயங்கிட்டு இருப்பாங்க. கனெக்டிவிட்டி எங்கேயோ போதுங்க. ஓகே, இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரீஸோட ஷூட்டிங் மொத்தமாகவே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் நடத்தப்பட்டுச்சு. தனித்துவமான கேரக்டர்களை வடிவமைக்கிறதுக்காக மட்டுமே ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் டீமும் ஒர்க் பண்ணிச்சிங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன மேனரிசம் இருக்கணும், அதுலேயும் குறிப்பாக ப்ரொஃபஸர் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுவார்ல, அது முதற்கொண்டு நைரோபியோட வித்தியாசமான ஆட்டிடியூட் அண்ட் பெர்லினோட கூலான ஹேண்ட்லிங் இருக்குல்ல, இப்படி எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக ஒவ்வொரு கேரக்டரையும் சேர்த்து செதுக்கின பெருமை இந்த கிரியேட்டிவ் டீமுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க எழுதும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டென்வர் அப்படின்ற கேரக்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டென்வர் கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. டென்வர் அதுக்கப்புறமா பல வித்தியாசமான கோணங்களை சிரிச்சு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் சிரிச்சிருக்காரு. அந்த ஸ்டைலில் தான் மக்கள் நீங்கள் மணி ஹெய்ஸ்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரிஸோட மிகப்பெரிய அடையாளமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜம்ப் சூட்ஸும் அவங்க யூஸ் பண்ணுற சால்வடா டாலி மாஸ்க்கும் தான். நிஜ உலக போராட்டங்களில் கூட இந்த டாலி மாஸ்க்கும் இந்த ரெட் ஜம்ப் சூட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா லெபனான், ஈராக், பிரான்ஸ் அண்ட் சிலி இந்த நாடுகளில் அரசுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பல போராட்டங்களில் இந்த ரெட் ஜம்ப் சூட்ஸையும் சால்வடா டாலி மாஸ்கையும் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் மேலே பல நாடுகளிலையும் பல திருட்டு சம்பவங்கள் இந்த குறிப்பிட்ட ரெட் ஜம்ப் சூட்ஸ் அண்ட் சால்வடா டாலி மாஸ்கை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த சீரீஸை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்களா திருடணும்னு சொல்லிட்டு, அது போல் ஆட்களால். இந்த கம்பேரிசன் நம்ம உலக அளவில் போனாலும் அவசியமே இல்லை, நம்ம தமிழகத்துக்கே வாங்க. தங்க நகைகள் விற்பனையில் பெயர் போன லலிதா ஜுவல்லரி இருக்குல்லங்க, இதில் கொள்ளையடிக்கப்பட்ட சமீபத்திய சம்பவத்தை மக்கள் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்த லலிதா ஜுவல்லரி கொள்ளை சம்பவத்துக்கான ஒட்டுமொத்த திட்டத்தையும் இந்த திருடர்கள் எங்கேருந்து எடுத்துருக்காங்க தெரியுமா? இதே ஸ்பானிஷ் சீரீஸான மணி ஹெய்ஸ்டில் இருந்து தான். அவங்க யூஸ் பண்ண மாஸ்க் இருக்குல்ல, அது முதற்கொண்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் கோடு முதற்கொண்டு இவங்க எடுத்திருக்காங்க. என்ன மாஸ்க் டிசைன் வேறு, ட்ரெஸ்ஸிங் கோடோட கலர் வேறு, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மணி ஹெய்ஸ்டில் குடி தோண்டி அவங்க இன்னொரு பக்கம் தப்பிச்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, இதே ஸ்டைலை அதே லலிதா ஜுவல்லரி கொள்ளை விஷயத்தில் கூட உங்களால் பார்க்க முடியும். இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரீஸை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸை விடவும் பிரேக்கிங் பேட் சீரீஸை விடவும் பெஸ்ட்டான சீரீஸ் அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். அந்தளவு காட்சி அமைப்பு சூப்பராக இருக்கும், எடிட்டிங் வேறு லெவலில் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஆனால் இந்த டீமுக்கு 2 காட்சிகள் படம் பிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு காட்சி, இந்த மேட்ரிட் சிட்டி மேலே மில்லியன் கணக்கான யூரோக்களை ப்ரொஃபஸர் பறக்க விடுவார் பார்த்தீங்களா, அந்த காட்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்க ஷூட்டிங் எடுக்கிறப்போ. ஏன்னா அந்த வானிலை பிரச்சனை வர நிறைய எழுந்திருக்கு. பணத்தை பறக்க விடுறப்போ சரியான ஷாட் உங்களுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் ஷூட்டிங் டைம்னு ஒரு பிரச்சனை, மக்கள் நடமாட்டம், இப்படி பல பிரச்சனைகளை இந்த ஒரு குறிப்பிட்ட ஷாட் எடுக்கிறதுக்காக மட்டும் அந்த டீம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவதாக இவங்க எந்த ஷாட் எடுக்க கஷ்டப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு வால்ட் இருக்குல்லங்க, அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியால் நிரம்பி இருக்கும். அங்கேருந்து தங்கத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து உருக்குவாங்க. இப்படி அந்த வால்ட்டுக்குள்ளே போய்ட்டு தங்கத்தை வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூபா டைவிங் பண்ணியே ஆகணும்.
அதுலேயும் குறிப்பாக டென்வர் ஸ்கூபா டைவிங் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த காட்சி எடுக்கிறதுக்கு இந்த டீம் அல்லோகலப்பட்டிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்படுது அந்த காட்சி எடுத்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே கேமரா வச்சு ஒர்க் பண்ண அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இது இந்த டீமுக்கு ரொம்ப பெரிய சவாலாக வேறு இருந்திருக்கு. இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரிஸில் ரொம்பவே வித்தியாசமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனிகா கேரக்டர் சொல்லலாம். அதாவது ஸ்டாக்ஹோம்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அதுதான். இந்த மோனிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு செக்ரட்டரி. இவங்க பணைய கைதிகளை ஒருத்தவங்களா இந்த ப்ரொஃபஸர் கும்பலால் பிடிக்கப்படுவாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகும், இந்த ப்ரொஃபஸர் டீமில் இருக்க டென்வர் கேரக்டர் கூட இந்த மோனிகா கேரக்டருக்கு அந்யோன்யம் ஏற்படும். இவங்க லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருடா அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி மோனிகா இவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அந்த கொள்ளை கூட்டத்தில் ஒருத்தியாக மாறிடுவாங்க. கொள்ளை கூட்டத்தில் ஒருத்தியாக மாறினதுக்கப்புறமா எல்லாருக்கும் சிட்டி நேமில் பேர் வைக்கிறாங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பேரை தேடுவாங்க. அப்போ வைக்கக்கூடிய பேர் தான் ஸ்டாக்ஹோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்டாக்ஹோம் அப்படின்றது ஸ்வீடனோட கேபிட்டல், அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் எதுக்காக மோனிகா கேரக்டருக்கு இந்த ஸ்டாக்ஹோம்ன்ற பேர் வைக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிஜ வாழ்க்கையில் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு மனநிலையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சைக்காலஜி சார்ந்த விஷயம். அதாவது நிஜ வாழ்க்கையில் ஒரு கடத்தல்காரன் உங்களை கடத்திட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தப்பிச்சு வந்தால் கூட அந்த கடத்தல்காரனுக்கு நல்ல சர்டிஃபிகேட் தர மாதிரி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பீங்க. என்ன அந்த கடத்தல்காரன் நல்லா பார்த்துக்கிட்டாரு, எனக்கு நல்லா சமைச்சு போட்டாரு, என்னை ரொம்பவே சேஃபாக அவர் பாதுகாத்துட்டு இருந்தாரு, எனக்கு அவர் மேலே தனி மரியாதை வந்தது, அன்பு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட கடத்தல்காரருக்கு ஆதரவாக நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க. அவர் மேலே உங்களுக்கு ஒரு தனியான பிரியமே வந்துடும். ஸோ இந்த சைக்காலஜி மனநிலையை தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரிஸில் மோனிகா கேரக்டருக்கும் இதே மனநிலை ஏற்படும். அதனால தான் மறைமுகமாக இதை காட்டுற விதத்தில் ஸ்டாக்ஹோம் அப்படின்னு அவங்களுக்கு கேரக்டர் வச்சுட்டு இந்த கேரக்டரை நிஜ வாழ்க்கையை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் விஷயத்தை மறைமுகமாக இந்த சீரிஸ் கூட சொல்லியிருப்பாங்க. என்னமா யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்க, சேர்ந்து கன்செப்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, இது மாதிரியான டிவி அண்ட் வெப் சீரிஸ், சினிமா படங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகுதான் பலருக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றுவதா சிலர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த லலிதா ஜுவல்லரி விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரிஸை பார்த்து தான் இந்த லலிதா ஜுவல்லரியில் எப்படி கொள்ளையடிக்கலான்ற விஷயத்தையே திருடர்கள் திட்டமாக வகுத்திருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்கள இது மாற்றி இருக்கு. ஸோ இது மாதிரி சினிமா படங்களையும் வெப் சீரிஸும் பார்த்து கூட நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. இன்ஸ்பயர் ஆனால் ஓகே, ஆனால் அதையும் செயல்படுத்தி பார்க்கணும்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அங்கே பாசிட்டிவாக நடந்தால் ஓகே, நல்ல விஷயம் தான் எல்லாருக்கும். அங்கே நெகட்டிவான விஷயங்களை அவங்க தங்களோட மனசுகளை ஏற்றிக்கிட்டு நானும் இது போல் பண்ணுறேன்னு உள்ளே வராங்களா, இதை தாங்க கேட்குறேன். இந்த விஷயத்தில் உங்களோட பெர்செப்ஷன் என்னவா இருக்குது? ரெண்டாவது கேள்வி, மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் பற்றிய உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இந்தியாவில் இதுக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுன்ற பேஸில். ஸோ நீங்களே இந்த சீரிஸ்க்கு ஆகச்சிறந்த ஃபேனாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கருத்து என்னங்க? மூணாவது கேள்வி, மணி ஹெய்ஸ்ட் 5வது பாகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன? இந்த 3 கேள்விகளுக்கு முன்னாடி உங்களோட பதில் என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அடுத்த ஷோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.